24 ஏகாதசிகள் வருடத்தில் வந்தாலும் இன்றைய ஐப்பசி மாத வளர்ப்பிறையின் தேவ உதனி ஏகாதசி நாள்தான் மகாவிஷ்ணு தன்னுடைய 4 மாத உறக்கத்திற்கு பிறகு கண்விழிக்கும் நாள். அதனால் இது வாழ்க்கையே மாற்றி வாழ்வில் புதிய வெளிச்சத்தையும் மங்களத்தையும் மகிழ்ச்சியையும் செல்வ நலன்களையும் அளித்தரக்கூடிய அற்புத விரத நாளாகும். தேவ என்றால் இறைவன், உதனி என்றால் கண்விழிப்பது, ஏகாதசி என்றால் 11வது நாள். இதுவே தேவ உதனி ஏகாதசி. மகாவிஷ்ணு கண்விழித்து எழும் நாள் என்பதால் ஐப்பசி மாத ஏகாதசிக்கு பிறகு வரும் நாட்களில் திருமணம் போன்ற மங்கள காரியங்கள் அதிக அளவில் நடக்கும். இந்நாளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதால் அவர்கள் வாழ்க்கை சிறப்படைவதுடன் மட்டும் அல்லாமல் அவர்களின் முன்னோர்கள் நரகத்தில் இருந்தாலும் விடுவிக்கப்பட்டு வைகுண்டத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள் என்கிறது புராணம். இன்றைய நாளில் துளசி கல்யாணம் நடைபெறும். அதனால் விரதம் இருந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பழங்களையும் இனிப்புகளையும் காய்கறிகளையும் படைத்து துளசியால் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்தல் வைகுண்டம் செல்ல வழிவகுக்கும் என்கிறது பிரம்ம புராணம். நன்றி.